ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ஹரிஷோட வீட்டுக்கு போயிட்டு வர வெள்ளிக்கிழமை நான் நல்லா இருக்கு அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லணும் போய் கேட்டுட்டு வராங்க. ஹரிஷும் சந்தாவும் இருந்துக்கிட்டு என் தங்கச்சியை சேரனுக்கு பையா கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம். ஆனால் ஊரில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா சந்தாவோட மனசுலேயும் சேரன் பையா தான் இருக்காங்க. சேரனோய மனசுலேயும் சந்தை தான் இருக்கா. அதனால் சீக்கிரமாக இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நம்ம முடிச்சு வச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. 2 பேரும் அவ்வளோக்கு அவ்வளோ உயிராக நேசிக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் அவ்வளோ ஈஸியாக யாராலையும் பிரிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நிலாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக அவங்களோட வீட்டில் போய் நாங்கள் பேசிட்டு வந்தாச்சு. கல்யாணத்துக்கான ஏற்பாடையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சேரனுக்கு சந்தோஷம் தாங்கிக்க முடியல. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கையில் கொஞ்சம் கூட பணமே இல்லை. இதை எதுவுமே இல்லாமல் எப்படி கல்யாணத்தை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தானே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்ன உடனே பாண்டியன் இருந்துட்டு நானும் என்னோடய பொறுப்பில் இருந்து கொஞ்சம் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே ஆளால் கொஞ்சம் கொஞ்சமாக தரன்ற போது நடேசன் நானே இந்த நகைக்கான பணம் எல்லாத்தையும் நானே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.